இந்த சூழல்ல அவர் தற்பொழுது விசாரணைக்காக மட்டுமே அழைத்து செல்லப்படுகிறார் என்ற விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசாரணை இன்று மாலைக்குள்ளாக முடித்து அதற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவாகவும் இருக்கிறது. இப்படியான சூழலில் அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய 6 வழக்குகள்ல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல், திட்டமிட்டு ஒருவருக்கு மீது அவதூறு பரப்புதல், அதே போன்று தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2002ல செக்ஷன் 4ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான வழக்குகள் அவர் மீது இருக்கக்கூடிய சூழலில் அதற்கெல்லாம் என்ன வகையிலான கேள்விகளை விசாரணையில் காவல்துறையினர் எழுப்புவார்கள் என்பதெல்லாம் கேள்வி எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமின்றி நேற்று அவர் பேசிய அந்த பேச்சு என்பது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சு. அந்த பேச்சில முழுக்க முழுக்க தாவேகா அரசுக்கு எதிராகவும் விஜய் அவருடைய காவிரி விவகாரத்தினுடைய செயல்பாடு குறித்து விமர்சிக்கக்கூடிய விதமாகவும் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதில் ஒரு இடங்கள்ல அவர் பேசும்பொழுது கீழிருந்தவர்கள் நடிகை ஒருவருடைய பெயரை குறிப்பிடும் பொழுது அதற்கும் உதயநிதி பேசியதற்கும் ஒரு இரட்டை அர்த்தத்தில் பொருள்படும் வகையிலான சூழலாக அது அமைந்தது என்றே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்காகத்தான் உதயநிதி அழைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படும் நிலையில அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகளுக்கெல்லாம் என்ன விசாரணை மேற்கொள்ளப் போகிறார்கள், எத்தனை மணி நேரங்கள் உதயநிதியிடம் விசாரணை நடத்தப் போகிறார்கள், அல்லது வெறுமனே காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் கையொப்பம் பெற்று அனுப்பப்படுவாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் கடுமையான எதிர்ப்புகளுக்கும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய கண்டனங்களுக்கும் ஆதரவுக்கும் இடையே காவல்துறை இந்த கைதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் இதனால் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. அந்த போராட்டங்களையும் காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு சட்ட நடவடிக்கையாக இந்த கைது பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த கைதை காவல்துறையினர் சிரமெடுத்து நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழலில் விசாரணையை எப்படி மேற்கொள்வார்கள்? வெறும் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் விசாரணைக்காகத்தான் அழைத்து செல்கிறோம் என்று கூறி வெறும் ஒரு விசாரணைக்காக தமிழ்நாட்டே போராட்டக்களமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வெறும் விசாரணைக்காகத்தான் அழைத்து சென்றிருக்கிறோம் என்று ஒரே போடாக நீதிமன்றத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விட்டார். இப்படியான சூழல்ல நீதிபதிகளும் வெறும் விசாரணைக்காக அழைத்து செல்வதாக இருந்தால் இன்று மாலைக்குள்ளாக அவரை காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல காவல்துறையுடைய விசாரணை என்னவாக இருக்கும் என்பதும் மற்றொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியல் களத்துல ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி 2 கட்சிகளுக்கும் இடையே அவருடைய தொண்டர்கள் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு தரப்பினர் உதயநிதியுடைய கைதை கண்டித்து திமுக தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மற்றொரு தரப்பினர் உதயநிதியுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது, பெண்களுக்கு எதிராக அவதூறாக இரட்டை அர்த்தத்தில் பேசுவதெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்பா என்று கேட்டு தாவேக்காவினர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு 2 கட்சிகளும் வெவ்வேறு வகை இடங்கள்ல ஒரு கைது நடவடிக்கை எதிர்த்தும் ஆதரித்தும் போராட்டக்கூடிய சூழல்ல நீதிமன்றமும் அவர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் காவல்துறையுடைய விசாரணை என்னவாக இருக்கும் என்பது மற்றொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் இன்று காலை அவரை கைது செய்து அழைத்து சென்றக்கூடிய நிலையில அவர்கள் தஞ்சையை சென்று அடைவதற்கு மாலை ஆகும் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் சாலை மார்க்கமாகத்தான் தஞ்சாவூர் செல்கிறார்கள். இன்னும் 2 to 3 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் அவர்கள் தஞ்சையை சென்றடைவதற்கு. அப்படியான சூழலில் அவர்கள் தஞ்சையை சென்றடையும் போது குறைந்தபட்சம் 5 மணி ஆகக்கூடிய நிலையில் மாலை நேரத்திற்குள்ளாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழலில் என்ன வகையிலான விசாரணை நடத்தும்? வெறுமனமே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு விவரங்கள் குறித்து அவருக்கு எடுத்துரைக்கப்படுமா? அதன் மீது அவருடைய விளக்கங்கள் கேட்கப்படுமா? எழுத்துப்பூர்வமான விளக்கமாக இருக்குமா? அல்லது வாய்மொழியாக அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை பதிவு செய்து கொண்டு அதன் மீது அவர்களிடம் கையொப்பம் பெறக்கூடிய வகையிலான விசாரணையாக இருக்க முடியுமா? உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை வழக்கு விசாரணையுடைய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மேலும் இன்று காலையிலேயே இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் முழுமையாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கி அதன் பிறகே கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் அவர் அழைத்து செல்லும் பொழுது அவர் கூறக்கூடிய பதில்களை பதிவு செய்து கொண்டு அவரை அனுப்பக்கூடிய நிலையில் தான் காவல்துறை இருக்கிறதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில எத்தனை மணி நேரங்கள் எத்தனை கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும் என்பது மற்றொரு எதிர்பார்ப்பாக அரசியல் களத்தில் எழும்பியிருக்கிறது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில சண்முகம் உதயநிதியுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பேச்சும் இந்த கைதும் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது என்ற தொனியிலே தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த கைதை ஒரு அரசியல் கைதாகத்தான் பார்ப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் முன்னெடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல் வைத்திருக்கிறார். இவ்வாறு
அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பார்வைகளை இந்த கைதின் மீது முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசு எடுக்கக்கூடியதாக இந்த கைது மீது ஒரு சிறைக்கு அடைப்பதாக தான் இருக்கும். ஆனால் அப்படியான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள விரும்பவில்லை. ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் அரசுக்கு இல்லை. நாங்கள் வெறும் விசாரணைக்காகத்தான் அவர் அழைத்து செல்கிறோம். அதாவது காலையிலிருந்து அவரை கைது செய்து திருவான்மியூரில் இருந்த நீலாங்கரையிலிருந்து அழைத்து செல்வதற்கு காவல்துறையினர் பெரும்பாடாக இருந்தது. திமுகவினர் திரண்டிருந்து அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து விடாமல் பாதுகாப்பாக உதயநிதி அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இத்தனை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.